என்ன சொன்னார்? வெளிநாடுகளில் இத்தனை லட்சம் கோடி இருக்கிறது, அதையெல்லாம் நான் மீட்டு கொண்டு வருவேன். கொண்டு வந்து ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுறவன் தலையிலையும் அவனுக்கு 15 லட்சம் நான் அக்கௌண்ட்ல போடுவேன் சொன்னார். ஒவ்வொரு இந்திய குடிமகனின் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுவேன். இவரால் கருப்பு பணத்தை மீட்க முடியாது. ஏன்னா பக்கத்திலே கருப்பு பண முதலைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை சுத்தி சுத்தி இருக்கிறவங்க கருப்பு பண முதலைகள் தான். எப்படி அவங்களுக்கு தெரியாம இவர் ரகசியத்தை காப்பாற்றி கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறார்? அவன் கையில் இருக்கிற பல லட்சம் கோடியை புடுங்கிட்டா உனக்கு எப்படி அடுத்த எலெக்ஷன்ல அவன் செலவுக்கு பணம் தருவான்? 1200 கோடி கிங்ஃபிஷர் அப்படிங்கிற ஒரு ஏர்வேஸ் நடத்தினது யாருன்னா விஜய் மல்லையா. அது மாதிரி ஒரு 16 பேருக்கு என்னவோ சேர்த்து மொத்தம் 7016 கோடி வாரா கடன் தள்ளுபடி. 7016 கோடி ஒரு குறிப்பிட்ட 10-15 பேர் அவன் வாங்கி அவன் தொழிலதிபருங்கிற பந்தாவோட சொகுசா வாழ்க்கை நடத்துறான். அவனுக்கு பெரிய பெரிய அரண்மனைகள் வந்துருது, அவனுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து உருவாயிருது, அவன் பிரதமரை எளிதாக போய் சந்திக்க முடிகிறது. இப்படி கார்ப்பரேட் நிறுவனங்களை உருவாக்குவது இவன் தான். அரசாங்க இடம், அரசாங்க பணம், அரசாங்கமே லோன் கொடுக்கிறது. அதை ஏன் அரசாங்கமே நடத்தக்கூடாது? குறிப்பிட்ட சிலரை கார்ப்பரேட் முதலாளிகளாக மாற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கார்ப்பரேட் முதலாளிகள் செலவு செய்துதான், கருப்பு பணத்தில் இருந்து செலவு செய்துதான் கார்ப்பரேட் பிரைம் மினிஸ்டர் உருவானார். இவர் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அல்ல, கார்ப்பரேட் பிரைம் மினிஸ்டர், கார்ப்பரேட் பிரதமர். இவருடைய அரசு கார்ப்பரேட் அரசு. இவருடைய நலத்திட்டங்கள் அனைத்தும் கார்ப்பரேட் நலத்திட்டங்கள். ஆக தேர்தலின் போது தோழர் ரவிக்குமார் அவர்கள் சொன்ன கணக்கும்படி எடுத்துக்கொண்டால் கூட 7000 கோடி ரூபாய் இவருக்கு செலவாகி இருக்கிறது என்றால் இந்த 7000 கோடி ரூபாய் பிரதமருடைய கட்சி செலவு செய்ததா, பிரதமர் சொந்தமாக செலவு செய்தாரா? அப்ப இவெல்லாம் கொடுத்து அவரை பிரதமராக்குறான். அடுத்த தேர்தல் 2.5 வருஷத்துல 3 வருஷத்துல வரப்போகுது. இவர் அம்பானியையும் அதானியையும் இன்னும் பல நண்பர்களையும் பகைத்து கொண்டால், அவர்கள் கைகளில் இருக்கிற பணத்தை எல்லாம் பிடுங்கிக் கொண்டால் அடுத்த செலவுக்கு யார் தேர்தல் செலவுக்கு பணம் கொடுப்பார்கள்? ஆகவே அவர்கள் மீது இவர்கள் கை வைக்க மாட்டார்கள். இப்ப சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இந்த நடவடிக்கை. வெளிநாட்டில் பதுக்கிய பணத்தை கொண்டு வந்தாயா, அதை பத்தி பேசாத. உள்நாட்டில் உன் கையில் இருந்த பணத்தை எல்லாம் நான் பிடுங்கி விட்டேனா இல்லையா? இதுதான் இன்றைக்கு பிரதமர் மோடியினுடைய செயற்பாடு. சாதாரண மக்களுடைய கைகளில் இருந்த பணத்தை இவர் பிடுங்குகிறார். நேற்று ஒரு தொலைக்காட்சியிலே பேசும்போது இயல்பாக ஒன்றை சொன்னேன். திடீரென்று நினைவுக்கு வந்தது. மகாபாரதத்திலே கிருஷ்ணன் தான் கதாநாயகர். கிருஷ்ணன் வச்சுதான் படம், அந்த அந்த பாரத கதை. கிருஷ்ணன் பிறக்க போகிறார். யாருக்கு? யசோதாவுக்கு. யசோதா அண்டன் கம்சன், அவன் தான் அப்ப நாடாண்டுகிட்டு இருக்கிறான், மதுராபுரி ஆண்டுகிட்டு இருக்கிறான். அப்ப கம்சன்ட்ட ஒருத்தன் சொல்றான், உன் தங்கச்சிக்கு ஒருத்தன் பிள்ளையா பிறக்க போறான், அவனால தான் அவன் உசுருக்கு ஆபத்து, அவன் பிறந்து வளர்ந்து வந்தான்னா உன்னை அவன் காலி பண்ணிடுவான். என்னையா சொல்ற? ஆமா, யசோதாவுக்கு பிறக்கிற 8வது புள்ள உனக்கு யமனா பிறக்க போறான் அவன் சொல்றான். உன்னை பயம் வந்துடும். என்னடா, நம்ம தங்கச்சிக்கு பிறக்கிற பிள்ளைய நமக்கு யமனா மாற போறானா? அப்ப இதை விடக்கூடாது. தங்கச்சியா இருந்தான்னா யாரா இருந்தான்னா உன்னை தங்கச்சியும் தங்கச்சி புருஷனையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் வச்சிடலாம். ஜெயிலே தான் பிள்ளை பிறகுது. முதல் குழந்தை பிறக்கும் போதே ஒரு குழந்தையும் விட்டு வைக்க கூடாது. 8வது குழந்தை மட்டும் இல்லை, ஒரு குழந்தை கூட விட்டு வைக்க கூடாது. ஏன்னா தங்கச்சிக்கு பிறக்கிற புள்ள நம்மளுக்கு யமனா பிறகுதுன்னா ஒரு பிள்ளையும் உயிரா இருக்கக்கூடாது. அப்படி வந்தா அவனுக்கு பயம் வந்துடுது. உயிர் பயம் மட்டுமல்ல, ராஜ்யம் அவன் கையில் இருக்கு இல்லையா, இப்ப அரசாங்கம் அவன் கையில் இருக்கு இல்லையா, அதிகாரம் அவன் கையில் இருக்குல்ல. அப்ப அதிகாரம் பறி போய்விடக்கூடாது, தன்னுடைய வாரிசுகளுக்கு அது இல்லாமல் போய்விடக்கூடாது. அப்படின்னா தங்கச்சிக்கு பிறக்கிற எந்த குழந்தையும் உயிரோடு இருக்கக்கூடாது முடிவு பண்றான். பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் கொண்டுகிட்டே இருப்பான். 8வது குழந்தையா தான் கிருஷ்ணன் பிறக்கிறான். அவர் தான் கடவுளாச்சு. அதனால அவர் எப்படியே தப்பிச்சிடுறார் ஜெயிலில் இருந்து. குழந்தையா இருக்கும் போதே தப்பிச்சிடுறார். அந்த குழந்தை நேரா மதுராபுரிக்கு போயிருது. மதுராபுரிய கோகுலம், அது ஏதோ ஒரு இடங்க வடக்க. அங்கு போய் ஒரு மன்னர் வீட்டில் அது வளருது. அது இவருக்கு தெரியாது.
அப்போ ஒரு பிள்ளைய கொல்லணுங்கிறதுக்காக தங்கச்சிக்கு பிறந்த 7 பிள்ளைய கொண்டான் கமிஷன். ஒரு கருப்பு பண முதலையை அழிக்கிறதுக்காக இந்திய மக்கள் எல்லோரையும் அழிக்கிறார் நரேந்திர மோடி. ஆக நரேந்திர மோடி மகாபாரதத்திலே வருகிற கம்சனை போன்ற ஒரு கொடூரமான மனோநிலை உள்ளவர் என்று நான் அந்த தொலைக்காட்சி பேட்டியிலே சொன்னேன். இன்னொரு கதை கிறிஸ்தவ மதத்தில் ஏரோது மன்னன் போய் இப்படி ஒரு அசரீரி சொல்லுவாங்க. அதுவும் திடீர்னு வானத்தில் நட்சத்திரம் தோன்றும். அதை பார்த்துட்டு சில பேர் வருவாங்க, தேவதூதர்கள் வருவாங்க. ஏன்னா இறைவனுடைய தூதர் இங்கே பிறந்துட்டான், அவனால் தான் இந்த உலகத்துக்கு விமோசனம் கிடைக்க போகுது. அதை பார்க்கறதுக்காக வரவன் எப்படி கண்டுபிடிக்கிறது, யாரை கேட்டால் தெரியும். அப்போ யாரையும் கேட்குறான், ஒருத்தனுக்கும் தெரியல. அப்போ இங்கே தான் இந்த வழியாக தான் எங்களுக்கு வால் நட்சத்திரம் அழைச்சிட்டு வந்தது, இந்த ஊரில் தான் அந்த புள்ள பிறந்திருக்கு, அதை பார்க்கணும், அதுக்கிட்ட நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும், கடவுள் அவதாரமாக பிறந்திருக்கு. கடைசியில் ஏரோது மன்னன்ட்டே போய் கேட்குறாங்க, அந்த நாட்டினுடைய ராஜ்யத்தினுடைய அதிபராக இருக்கிற அந்த மன்னர்கிட்ட. அவன்கிட்ட இப்படி சொல்லிடுறாங்க, எப்பா இந்த மாதிரி ஒரு பிள்ளைங்க பிறந்திருக்குது, அதனால உனக்கு ஆபத்து. அவனுக்கு செய்தி தெரிஞ்சுது. உடனே இவன் என்ன பண்ணுறான், அவருடைய தேசத்துக்குள்ள பிறந்திருக்கிற 1 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தையும் சிரச்சேதம் பண்ணுறான். ஏன்னா எந்த குழந்தை இயேசு பிறான்னு அவனுக்கு தெரியாது. இயேசு பெருமான் பிறந்திருக்கிறது குழந்தையா தான், எல்லா குழந்தையும் குழந்தையா இருக்கு. அதில் யார் இயேசு பெருமான் எப்படி அவன் அடையாளம் காப்பான். அதனால இப்பதான் பிறந்திருக்குன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தை சேர்த்து கொள்ள சொல்றான். 1 வருஷத்துக்குள்ள பிறந்த குழந்தை அத்தனையும் கொள்ளுங்க, ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொள்றாங்க. ஆனா அவரு தான் இயேசு அவதாரமாச்சு, அவர் கடவுள் அவதாரமாச்சு, அவர் தப்பிச்சுக்கிறார். அவரை வேற ஆளுங்க எங்கேயோ கொண்டு போயிடுறாங்க. ஆக அவர் வளர்ந்து அப்புறம் 30 வருஷம் கழிச்சு அவர் இந்த உலகத்துக்கு செய்தியை சொல்றார். மன்னரை எதிர்த்து போராடுறாரு. மன்னரை எதிர்த்து போராடுறதுனால ஏரோது மன்னர் என்ன பண்றாரு, என்னையே இது எதுக்குறியாடான்னு அவரை அழைச்சிட்டு போய் நடுத்தருவில் விட்டு முள்ளால் அடித்து முள்கிரீடம் வச்சு சிலுவையில் அரைந்து கொலை செய்வது தான் இயேசு கதை, பழைய ஏற்பாட்டில் வர கதை. இப்போ ஒரு ஏரோது மன்னன் ஒரு இயேசு பெருமான் பிறந்து தன் உயிருக்கு ஆபத்து வரும் என்று அச்சப்பட்டு எப்படி 1 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொல்ல ஆணையிட்டானோ, அப்படி நம்முடைய நரேந்திர மோடி ஒரு ஏரோது மன்னனை போல சில கருப்பு பண முதலைகளை கொல்லப் போகிறோம் என்கிற பெயரால் இந்திய மக்கள் அனைவரையும் இன்றைக்கு கொன்றொழிக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார். அன்னைக்கு இயேசு பெருமான் தப்பித்ததை போல இன்றைக்கு கருப்பு பண முதலைகள் தப்பிக்க போகிறார்கள். அன்றைக்கு கிருஷ்ண பகவான் தப்பித்ததை போல, கம்சனுடைய அந்த சதி முயற்சியிலிருந்து கிருஷ்ண பகவான் தப்பித்ததை போல இங்கே அம்பானிகளும் அதானிகளும் தப்பிக்க போகிறார்கள். ஆக நரேந்திர மோடி ஒரு மகாபாரதத்தில் வருகிற கம்சனை போல அல்லது பழைய ஏற்பாட்டில் வருகிற ஏரோது மன்னனை போலத்தான் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறாரே தவிர இவர் சாதாரண சாமானியமான மக்களுக்கான ஆட்சி நிர்வாகத்தை நடத்தவில்லை என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் குற்றச்சாட்டு.